Hello everyone. I am excited to introduce our mentee Mr. Kavinesh, who is a 9th standard student at Chennai High School, Chozhapuram. Mr. Kavinesh is a very calm and composed student, and he is very professional in doing things. And since he loves chocolates, we used to buy a lot of chocolates for him to keep him motivated during our teaching sessions. And in future he aspires to become a civil servant, and we wish him all the very best for his future endeavors. And I hand over to Mr. Kavinesh for teaching the concept microgravity. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து எஸ் கவினேஷ். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சென்னை ஹை ஸ்கூல் சோழபுரம் அம்பத்தூர்லேருந்து வரேன். 2 seconds நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இப்போ நான் எப்படி தண்ணி குடித்தேன், வாட்டர் பாட்டில் தரேன், வாட்டர் பாட்டில் சாய்ச்சேன், வாட்டர் வந்து என் மவுத்தில் வந்து ஃபால் ஆச்சு. ஏன் ஃபால் ஆச்சு? இடத்துல வந்து கிராவிட்டி இருக்கிறதுனால வாட்டர் ஃபால் ஆச்சு. இதுவே நான் வந்து ஸ்பேஸில் நின்று தண்ணி குடிச்சிருந்தா நான் எப்படி தண்ணி குடிச்சிருக்கணும் அதை தான் வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து ஃபேமஸ் ஆஸ்ட்ரோநாட் சுனிதா வில்லியம்ஸ். இவங்க எப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா பவுச் ஆஃப் வாட்டர் வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அது ஃபாலும் ஆகலை. அதை வந்து அவங்க வாலண்டியராக மவுத்துள்ள குடிச்சிக்கிறாங்க தண்ணியை. அப்போ ஏன் இங்கே வந்து வாட்டர் ட்ராப்லெட் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, எதனால் வந்து வாட்டர் வந்து ஃபால் ஆக மாட்டேங்குது? ஏன்னா மைக்ரோகிராவிட்டி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோகிராவிட்டியோட ஃபேக்ட்ஸும் மைக்ரோகிராவிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் எ சப்ஸ்டன்ஸ். அதாவது இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து சாலிட் லிக்யூட் கேஸால் தான் மேடாயிருக்கும். இந்த சாலிட் லிக்யூட் கேஸ் வந்து எதால் மேடாயிருக்கும்னா இட் இஸ் த டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? இந்த ஆட்டம்ஸ்குள்ளே நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு மாஸ் இருக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி தான் ஒரு மாஸாக கன்வெர்ட் ஆகுது. மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா புஷ் ஆர் புல். அதாவது நீங்கள் தள்ளியோ அல்லது இழுக்கிறியோ அதுக்கு போகிற எஃபர்ட்டை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதை சொன்னவர் தான் வந்து நியூட்டன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு பொருள் ரெஸ்டிங்கில் இருந்ததுன்னா அந்த பொருளை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு பொருள் மோஷனில் இருந்ததுன்னா அதை ரெஸ்ட் பொசிஷனுக்கு எத்தனை வரதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் லால என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஃபோர்ஸ் மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ ஆக்சிலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா F = மாஸ் இன்டு ஆக்சிலேஷன்னும் சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்ட் லால என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறியோ அதே ஃபோர்ஸ் வந்து சேம் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும், ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஆக்ட் பிட்வீன் 2 மாஸஸ்க்கு நடுவில் ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் 1 மாஸ் வந்து நான் M1ன்னு எடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் 2 மாஸ் வந்து M2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் 1 வந்து ஆப்ஜெக்ட் 2 ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட புல் பண்ணுது. ஓகேங்களா? அதே சேம் ஃபோர்ஸோட ஆப்ஜெக்ட் 2 வந்து ஆப்ஜெக்ட் 1 ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட புல் பண்ணுது. இது நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நான் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னென்னா, நியூட்டன் சொன்னபடி Gm1 × M2/d². இதுதான் வந்து நியூட்டன் சொன்ன ஈக்குவேஷன். இதில் ஜின்ற வேல்யூ கான்ஸ்டன்டான வேல்யூ 6.67 × 10⁻⁻11. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 வாட்டர் பாட்டிலையும் நான் 1 மீட்டருக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2 வாட்டர் பாட்டிலையும் 1 மீட்டர் வச்சுருறேன். இது வந்து இப்போ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம், இது 1 kg, இது 1 kg. ஓகேங்களா? 1 மீட்டர் வச்சாச்சு. இப்போது இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடைக்கும்னா 6.67 × 10⁻⁻11 கிடைக்கும். இவ்வளோ கம்மியான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகிறதுனால தான் வந்து அங்கே ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகலை. இதுவே நம்மளுக்கும் மாஸ் ஆஃப் தி எர்த்துக்கும் போட்டிருந்தோம்னா அதிகமான ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பூமியோட அட்ராக்ட் ஆகிட்டுருக்கோம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் தி எர்த் வந்து இது, மாஸ் ஆஃப் தி ஆவரேஜ் ஹியூமன் வந்து 60 kg, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து இது.
அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 589 நியூட்டன் கிடைக்கும். அவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் நம்ம எர்த்தோடையே வந்து அட்ராக்ட் ஆகி இருக்கும். அப்புறம் ஆக்சேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது இப்போ ஆப்பிள் ட்ரீ இருக்குது இங்கே, ஓகேங்களா. இந்த ஆப்பிள் எதனால் கீழே விழுதுன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து எவ்வளோ ஆக்சலேஷனில் விழுது, அது வந்து ஆக்சலேஷன் எதனால் நடக்குதுன்னா கிராவிட்டியால். ஸோ ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி நான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆல்ரெடி வந்து நியூட்டன் சொன்னால் அந்த ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். M1 நான் மாஸ் ஆஃப் தி எர்த்துன்னு வச்சுக்கிறேன், M2 நான் மாஸ் ஆஃப் தி ஆப்பிள்னு வச்சுக்கிறேன். மாஸ் ஆஃப் தி ஆப்பிளை நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும், ஓகேங்களா. M1 வந்து மாஸ் ஆஃப் தி எர்த்தா, d² வந்து எர்த்தோடைய ரேடியஸ், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூவான 9.8 m/s² கிடைக்கும். அப்போ இந்த ஆப்பிள் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் 9.8 m/s இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வெலாசிட்டியோட, ஓகேங்களா. அடுத்தது வந்து வெயிட் அப்படின்னா கிராவிட்டியால் ஏற்படக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வெயிட், ஓகேங்களா. இந்த வெயிட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணான்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கும். பட் ஆனால் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எப்போவுமே கான்ஸ்டன்ட் 9.8, ஓகேங்களா. அப்புறம் மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து 10 kg உள்ள ஒரு மாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேங்களா. அதை வந்து நான் 3 இடத்துல வைக்கிறேன், எர்த், மூன், ஸ்பேஸ், 3 இடத்துல வைக்கிறேன். எர்த்தில் அது வந்து அதோடைய வெயிட் வந்து 98 நியூட்டன் காமிக்குது. ஏன்னா நான் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போது 10 × 9.8 பண்ணோம்னா நம்மளுக்கு 98 வரும். 3ல் வந்து 16 நியூட்டன் காமிக்குது. எதனால் 3ல் வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மி. எதனால் கம்மினா மாஸ் ஆஃப் தி மூன் வந்து கம்மி, அதனால் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோ கம்மி. ஸ்பேஸில் ஏன் 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸில் வந்து இன்னொன்று அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக இன்னொரு மாஸ் இல்லை, இன்னொரு பாடி இல்லை, அதனால் அங்கே 0 நியூட்டன் காமிக்குது வெயிட், ஓகேங்களா. அடுத்தது மைக்ரோகிராவிட்டி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மாஸ் அண்ட் வெயிட்டில் என்ன பார்த்தோம், ஸ்பேஸில் வந்து 0 நியூட்டன் பார்த்தோம் வெயிட்டு. அதை வந்து என்ன சொல்லுவோம்னா வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெயிட்லெஸ்னஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மைக்ரோகிராவிட்டி அப்படின்னா கிராவிட்டியே இல்லாத இடம்னு அர்த்தம், ஓகேங்களா. இந்த மைக்ரோகிராவிட்டியை 2 விதமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒன்று வீக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஃப்ரீ ஃபால். வீக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவுட்டர் ஸ்பேஸில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன் ஸ்பேஸில் மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா, இல்லை வந்து எர்த்லேயும் ஃபீல் பண்ணலாம், ஃப்ரீ ஃபால் மூலமாக ஃபீல் பண்ணலாம். ஃப்ரீ ஃபால்னால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மேலேருந்து கீழே போடுறோம்னா அது ஃப்ரீயாக எந்த தடையுமே இன்றி ஃபால் ஆகிறது தான் ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவோம். இப்போது ஃப்ரீ ஃபால் அது எப்படி ஃபீல் பண்ணலான்னா வந்து இந்த வீடியோ போடுறேன், அந்த கேனோடைய வெயிட் வந்து 4 நியூட்டன் இருக்குது. பட் ஆனால் அது ஃப்ரீ ஃபால் ஆகும்போதோ 0 நியூட்டன் ஆயிடுது. அப்போது அங்கே வெயிட்லெஸ்னஸ் ஏற்படுது, அங்கே மைக்ரோகிராவிட்டி ஃபீல் பண்ண முடியுது. அடுத்தது வந்து எங்கே ஃபீல் பண்ணலான்னா எர்த்தோடைய ஆர்பிட்டலில் ஃப்ரீ ஃபாலை ஃபீல் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா இப்போது நான் ஒரு வெலாசிட்டியோட ஒரு குண்டு எறிகிறேன் எர்த்தில் நின்றுட்டு, அது சர்டன் கிலோமீட்டர் அப்புறம் திரும்பி எர்த்துலேயே வந்து விழுந்துடும், ஏன்னா கிராவிட்டியால். இதுவே நான் அதிகமான வெலாசிட்டி கொடுத்து தூக்கி போடும் போது அப்போ வந்து என்ன ஆகும்னா அது எர்த்தோடைய ஆர்பிட்லேயே ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் எர்த்தோடைய ஆர்பிட்டில் ஃப்ரீ ஃபால் ஆகுது. அதனால தான் நம்மளால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மைக்ரோகிராவிட்டியை ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோகிராவிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ். மைக்ரோகிராவிட்டியை எங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ட்ராப் டவர் வந்து ஐஐடியில் இருக்குது. இந்த ட்ராப் டவர்ன்றது ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், அது ஃபால் பண்ணும்போது அது நியர்லி 2 செகண்ட்ஸ்க்கு வந்து மைக்ரோகிராவிட்டியை ஃபீல் பண்ணும். அடுத்தது வந்து பேராபலிக் ஃப்ளைட் வந்து பேராபலிக் பாத்வேல போகும்போது நியர்லி 20 செகண்ட்ஸ்க்கு வந்து மைக்ரோகிராவிட்டியை ஃபீல் பண்ணும். அடுத்தது இஸ்ரோஸ் ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து மைக்ரோகிராவிட்டி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எர்த்தோடைய ஆர்பிட்டில் ஃப்ரீ ஃபால் ஆகும்போது மைக்ரோகிராவிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோகிராவிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செடிமெண்டேஷன். அதாவது இப்போ வந்து எர்த்தில் வந்து ஒரு
ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். அதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நான் லைட்டர் பவுடரும் ஹெவியர் பவுடரும் போட்டு நல்லா ஷேக் பண்ணுறேன். அப்போ வந்து லைட்டர் பவுடர்ஸ் என்ன ஆகும்னா மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து ஹெவியர் பவுடர் செட்டில் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. இதுவே நம்ம வந்து மைக்ரோகிராவிட்டியில் போய் பார்த்தோம்னா லைட்டரும் ஹெவியரும் மிக்ஸ்டாகி அப்படியே வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா நார்மலாகவே நம்ம இடத்துல வந்து வாட்டர் டாப்லெட் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். கீழே வந்து வாட்டர் பல்ஜாக இருக்கும் பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அங்கே டாமினண்ட்டாக இருக்குது. இதுவே வந்து மைக்ரோகிராவிட்டியில் பார்த்தோம்னா அங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது வாட்டர் டாப்லெட். அப்புறம் வந்து பயான்சி அப்படின்னா இப்போ நம்ம இடத்துல வந்து கேண்டில் ஃப்ளேம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த கேண்டில் ஃப்ளேம்லாம் ஏன் இந்த ஷேப்பில் இருக்குன்னா ஹாட்டான ரீஜனில் இருக்க ஏர் மாலிகல்ஸ் வந்து டென்சிட்டி கம்மியானோடனையும் மேலே போயிடும். கோல்டு ஏர் மாலிகல்ஸ் கீழே வரும். இந்த ரொட்டேஷன்னால தான் வந்து கேண்டிலோடைய ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது. இதுவே நம்ம வந்து மைக்ரோகிராவிட்டியில் பார்த்தோம்னா ஹாட் ஏர் மாலிகல்ஸ் என்ன தான் டென்சிட்டி கம்மியானாலுமே அங்கே தான் இருக்கும். கோல்டு ஏர் மாலிகல்ஸும் ஒரே பிளேஸில் தான் இருக்கும். அதனால் இந்த ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்டர் கண்டெய்னர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை சர்டைன் டெப்த்துக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகும்போது அது ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? அது ஏன்னா மேலே இருக்க வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து ஆல் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்கும். அதை தான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதுவே நம்ம மைக்ரோகிராவிட்டியில் பார்த்தோம்னா வெயிட்டுன்னு ஒன்று இருக்காது. ஸோ அதனால் அங்கே வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரும் எந்த சைட்லேருந்தும் வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாஸ் அண்ட் வெயிட் பார்த்தோம். மாஸ்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர், வெயிட்னா டியூ டு கிராவிட்டி. அப்புறம் வந்து ஃபோர்ஸ் பார்த்தோம். ஃபோர்ஸ்னா புஷ் ஆர் புல். அப்புறம் வந்து மைக்ரோகிராவிட்டியில் ஸ்பேஸில் மட்டும்தான் ஃபீல் பண்ணலாமா, இல்லை ஃப்ரீ ஃபாலில் இடத்துல ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். மைக்ரோகிராவிட்டி எந்தெந்த இடத்துலலாம் ஃபீல் பண்ணலாம், அதை மைக்ரோகிராவிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும் மைக்ரோகிராவிட்டியில், அதை தான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோகிராவிட்டின்னு பார்த்தோம். கடைசியாக அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன். இன்னும் ஏன் மைக்ரோகிராவிட்டியை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யணும், அதோடைய பயன்கள் என்ன, யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.